அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க கணவான்களே, பெரியோர்களே, பொதுவாக படைத்த இறைவன் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, இதை முழுமையாக அறிந்து கொண்டால் இந்த உலகத்தை நம்மை படைத்த இறைவனை நாம் முழுமையாக விளங்கி அவனை வணங்கி வழிபடக்கூடிய பெரும் பாக்கியவான்களாக ஆகிவிடுவோம். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்படுவதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ அழகுற படைத்த இறைவனை நம்ம அறிந்து கொள்வது தான். எவ்வளோ அழகான பிரபஞ்சம், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதனுக்கு தேவையான வசதிகளெல்லாம் செய்து கொடுத்த அந்த படைப்பாளன் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவருடைய தன்மைகள் என்ன, இதை முழுமையாக நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளை படைத்த அந்த உண்மையான இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு பாக்கியசாலிகள் ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட இறைவனை பரிசுத்த இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், அதாவது இறுதி வேதமாய் அல் குரானில் இறைவன் 112வது அந்த அத்தியாயத்தில் இறைவனை பற்றியான ஒரு முழுமையான ஒரு வரையறை சொல்லப்படுகின்றது. சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இறைவன் தனக்கே உள்ள பண்பாக அந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறால், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை கூறுவீராக, இறைவன் ஒருவனே, உங்களை படைத்த படைப்பாளன் ஒருவனே. அல்லாஹு சமத், அவன் தேவைகளற்றவன். லம் எளிது வலம் எழுது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலமியா குல்லோகு குஃபுவான் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இறைவனுக்குள்ள இலக்கணமாக இறைவன் பரிசுத்த குர்ஆன்ல சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் தெளிவாக தனக்குள்ள அந்த வரையறைகளை சொல்லுகின்றான். இதை முழுமையாக ஒரு மனிதன் விளங்கிவிட்டால் உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் இறைவன் ஒருவனே இங்கக்கூடிய அந்த அந்த ஒரு அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த வசனத்துடைய அந்த விளக்கங்களை பார்த்தோம். அடுத்து இறைவன் தனக்குள்ள பண்பாக என்ன சொன்னா, அல்லாஹு சமத், அல்லாஹுக்கு எந்த படைத்த இறைவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை. மனிதன் சதா தேவை உள்ளவன். நம்ம எந்த நேரமும் தேவைகள் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நமக்கு தேவைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வினாடியும் சுவாசிக்கணும், சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவை, தாகம் எடுத்தால் தண்ணி தேவை, சாப்பிட்றதுக்கு உணவு தேவை. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடை தேவை, அதே மாதிரி உறைவிடம் தேவை, நமக்கு குறிப்பிட்ட பருவம் எய்தியாச்சு சொன்னால் மனைவி தேவை, மக்கள் தேவை. அடுத்து வயோதிக காலத்தில் நமக்கு என்ன செய்யணும், பல பேர் உதவிகள் தேவைப்படும். இந்த மாதிரி மனிதன் பலகீனத்தோடு படைக்கப்பட்டுதான். பல தேவைகள் மனிதனுக்குள்ள இருக்குது, இந்த தேவைகளோட இருக்கிறோம். இந்த மாதிரி தேவைகள் படைச்சவனுக்கு கிடையவே கிடையாது. இறைவன் அவனுக்கு மனுஷனுக்குள்ள எந்த விதமான பலகீனம் கிடையாது, அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை. அவன் ஒரு உணவு சாப்பிட்டா தான் வாழ முடியும், இல்லை சுவாசிக்கணும், இல்லை இந்த உலகத்துல மனிதனுக்குள்ள மாதிரி அதாவது ஓய்வெடுக்கணும், உறங்கணும், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தேவையும் இறைவனுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்மளை படைத்த இறைவன். இதை பற்றி இறைவன் பரிசுத்த குர்ஆன்ல அந்த சூரத்துல் இஹ்லாஸ் 2வது வசனத்தை சொல்லி காட்டுறான், அல்லாஹு சமத், எந்த தேவைகளும் இல்லை. அப்ப இறைவனுக்குள்ள பண்பு என்னன்னு சொன்னா, இப்ப மனிதன் நம்ம இருக்கிறோம் சொன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இஸ்லாம் சொல்லி காட்டுது. படைத்த இறைவனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் மரணிக்கக்கூடியதுதான். இறைவன் ஒருத்தன் தான் மரணிக்காதவன். அத குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 255வது வசனத்துல அந்த அல்லாஹ் தஆலா இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதாவது ஆயத்துல் குர்சி சொல்லக்கூடிய அந்த பெயர் உள்ள அந்த அந்த அத்தியாயம், அந்த வசனத்துல அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர யாரும் இல்லை, அவன் என்றும் ஜீவித்திருப்பவன், என்றுமே உயிரோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு மரணமே ஏற்படாது. அப்படிப்பட்டதான் இறைவன். எல்லா சதா சர்வகாலம் உயிரோடு இருக்கணும், தன்னுடைய படைப்புகளை கண்காணித்தவனமா இருக்கணும், தன் படைப்புகளுக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும், அவனை போஷிக்கணும், படைப்புடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், படைப்புகளுக்கு கையேந்திய பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கணும். அப்படிப்பட்ட இறைவன் மரணிக்காதவனா இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் தன்னுடைய பண்பாக சொல்லி காட்டுறான் ஆயத்துல் குர்சில. அல்லாஹு படைத்த இறைவன் என்பவன் என்றுமே மரணிக்காமல் ஜீவித்திருக்கக்கூடியவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய பண்பாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால அன்பானவர்களே, இந்த உலகத்துல படைத்த இறைவனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் மரணிக்கக்கூடியதுதான். எல்லாமே செத்து போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா, எவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாலும், மத குருவா இருந்தாலும், துறவிகளாக இருந்தாலும், பெரிய பெரிய இன்னும் சொல்ல போனா நபிமாக இறை தூதராக இருந்தாலும் எல்லாரும் மரணித்து விடுவார்கள்.
இறைவன் மட்டும்தான் இந்த மரணிக்காதவன், படைத்த இறைவன் அப்படின்னு தனக்குள்ள பண்பாக, மிகப்பெரிய பண்பாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். படைப்புகளையும் படைத்தவனையும் பிரித்து பார்க்கறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். இறைவன் மரணிக்காதவன், படைப்புகள் மரணிக்கக்கூடியது யாருமே இறைவன் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்து கொஞ்ச நாள்ல மரணித்து இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய எந்த ஒரு படைப்பும், எந்த ஒரு நபிமார்களும், எந்த ஒரு உலகத்தில் இறைநேசர்களும் யாராக இருந்தாலும் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுள் இல்லைங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ், மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால அன்பானவர்களே, இந்த உலகத்துல பார்க்குறோம் இன்னைக்கு, அதாவது அதை என்ன சொல்றாங்க, மரணிக்கக்கூடிய படைப்புகள் தான், அது கரெக்டு தான். ஆனால் இறந்தாலும் கூட என்ன செய்யறாங்க, அவங்க இறந்த பின்னாடி கடவுள் ஆயிராங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஆதாரம் இல்லாத சில அதாவது மார்க்கத்தை, அது ஆன்மீக அறிவு இல்லாமல், மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது இறந்துனாலும் சரி, அவங்களுடைய நல்லடியாராக இருந்தாலும் சொன்னா அவங்க அவங்க என்ன செய்வாங்க, உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னா, நிறைய மக்கள் இந்த மாதிரி முஸ்லீம்கள்ல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய மக்கள் பார்க்குறோம், இந்த மாதிரி நல்லடியார்களுடைய அந்த அடக்கஸ்தலங்களுக்கு போய் அந்த இறந்து போனவங்க தெரிஞ்சு கூட அவங்களுடைய மையத்தாங்கிற அவங்க அடக்கப்பட்ட புதைகுழியில போய் எத்தனை மக்கள் இன்னைக்கு கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய காரியங்கள், அங்க போய் நேர்ச்சி செய்யக்கூடிய காரியங்கள், அங்க போய் குழந்தை வரம் கேட்கறது, நோய் நொடிகள் நீக்கிறபடியாக பிரார்த்தனை செய்யறது, அங்க போய் நிறைய பார்க்குறோம் அந்த வணக்க வழிபாடு நிறைவேற்றக்கூடிய அந்த காரியத்தை செய்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க இறக்கல, இவங்க இறந்தாலும் கூட அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுல அந்த மக்கள் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. இறைவன் தான் படைத்தவன், அவன் தான் எறும்பிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. மற்ற எல்லாமே படைப்புகள் தான். நம்முடைய வணக்க வழிபாடு அனைத்துமே நம்மளை யாரு தாயின் கருவறையில் சிசுவாக படைத்து உயிர் கொடுத்து உருவாக்குறானோ அவனுக்கு மாத்திரம்தான் வணக்கத்தை செலுத்த வேண்டும், அவனுக்கு மாத்திரம்தான் வழிபாட்டை செலுத்த வேண்டும். அவனல்லாத எந்த ஒரு படைப்புக்கும் வணக்க வழிபாட்டை செலுத்தவே கூடாது. அது அப்படி செலுத்தினால் அது மிக பெரும் பாவம், பாவங்கள தலையாய பாவம், மரணத்துக்கு பின்னாடி நம்மளை கை சேதப்படுத்தி நரகத்துல தள்ளக்கூடிய பாவம் சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பரிசுத்த குர்ஆன் நிறைய இடங்கள் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால அன்பானவர்களே, இந்த உலகத்துல பாக்குறோம் எத்தனையோ மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மத குருமார்கள், துறவிகள், ஆன்மீகவாதிகள் இன்னும் என்ன செய்யறாங்கன்னா, உலகத்துல அவங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமான, அதாவது உயர்ந்த ஒரு அரசியல்வாதி இவங்கெல்லாம் கடவுள் நிலைக்கு வச்சு வணங்கி வழிபடக்கூடிய அந்த மக்கள் கொஞ்ச காலத்துல மறைத்து போகிறாரா இல்லையா? எத்தனை உலகத்துல மத குருமார்களை பாக்குறோம், எத்தனை துறவிகளை பாக்குறோம், எத்தனை ஆன்மீகவாதிகள் அப்படி என்ன செய்வாங்க, உயிரோட வாழும்போது பாத்தீங்கன்னா என்னென்னமோ அற்புதங்களும் மக்களுக்கு முன்னாடி செஞ்சு தன் ஜாம்பவான்கள் மாதிரி அவங்க மக்கள்கிட்ட ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த ஆன்மீகவாதிகள் மரணம் வந்ததா இல்லையா, மரணித்து விட்டார்கள். மரணத்துடைய தேதியை கூட தன் சீடருக்கு சொல்ல முடியாத மரணித்திருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் ஆன்மீகவாதிகள் தன்னுடைய சீடர்களுக்கு இத்தனை தேதி மரணிக்க போறேன்னு அவங்களுக்கே தெரியாம மரணித்து அவர்கள் அந்த அந்த இடங்களை பிணங்களாக கிடந்து அதுக்கு பின்னாடி போய் மக்கள் பார்த்து எடுத்து அடக்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கடவுளாக இருக்க முடியுமா? மரணித்து விட்டால் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அகில உலகங்களை படித்து பரிபாலிக்கூடிய இறைவனுக்கு சமமாக எப்படி அவள் ஆக முடியும்? அயல சகோதரர்களே, இறைவன் தெளிவாக சொல்லுகிறான், இறைவன் மரணிக்காதவன். இறைவனை தவிர மற்ற எந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மரணிக்கக்கூடியதான். மரணித்தார்கள் என்றால் சொன்னால் அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். அவர்கிட்ட போய் என்ன நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும், என்ன நம்ம பக்கத்துல போய் நம்முடைய எந்த காரியம் செய்தாலும் இறந்தவர்கள் அறிய மாட்டார்கள் கூடிய அந்த நிலைப்பாடு இஸ்லாத்துடைய வலிமையான நிலைப்பாடு. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் பார்க்குறோம், இறந்துட்டாங்கன்னு சொன்னா நல்லடியாக அறிவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம போய் பிரார்த்தனை செஞ்சா அதை அறிஞ்சு என்ன செய்வாங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்கங்கிற மாதிரி நிறைய மார்க்கத்தை அறியாத நம்முடைய சகோதரர்கள் தர்கா வழிபாடு இந்த மாதிரி கபறுகளுக்கு போய் இறந்த அந்த ஜனங்கள்கிட்ட வழிபடக்கூடிய காட்சியில பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான பெரும்பாவத்துல மக்கள் விழுகிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, அவனை சாதாரண ஆட்களா, அவன் நல்லடியார்களை இறந்தவங்களா சொல்லக்கூடாது, அவங்க நம்ம போறது, நம்ம துவா செய்யறது, நம்முடைய செயல்பாடு அனைத்தையும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த தன்மையோட இறந்துட்டானா இன்னும் அதிகமான பவர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. உயிரோடு இருக்கும் போது ஏதாவது ஒரு மொழி பேசியிருப்பாரு, அவர் இறந்துட்டான்னு சொன்னா எல்லா மொழியும் தெரியுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அல்லாவுக்கு நிகராக கொண்டு வைக்கிறாங்க. எல்லா மொழியும் அறிந்தவன் அல்லா தான், உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளையும் படைத்தவன் அவன் தான். அனைத்து மொழிகள்ல எந்த பிரார்த்தனை செய்தாலும் அனைத்தையும் இறைவனால் அறிய முடியும். அந்த மாதிரி இந்த இறந்து போன நல்லடியார்கள்
இறந்த பின்னாடி எல்லா மொழியும் அறிவார்கள், எந்த மொழியில பிரார்த்தனை செய்தாலும் தெரியும் சொல்லி அந்த மாதிரி நம்பிக்கையில போறாங்களா இல்லையா? அதே மாதிரி உயிரோடு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தர் போய் பேசினா அவர் செவியேற்பார். நான் 2 பேர் 3 பேர் போய் பேசி அவர்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம் சொன்னா அவருக்கு செவியால கேட்க முடியாது. 2 செவிகளில் கூட ஒருத்தருடைய காரியத்தை தான் அவரால் செவியேற்க முடியும். ஒருத்தர் பேசினா செவியேற்க முடியும், 2 பேர் 3 பேர் பேசினா அவங்கள செவியேற்க முடியாது. ஆனால் இறந்த பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்தாலும் செவியேற்பார்கள் அப்படின்னு நம்பி கொண்டு போறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு கொண்டு வைக்கிறாங்க. இறந்த பின்னாடி அவருக்கு இப்படி பவர் வந்துருச்சு, இறந்த பின்னாடி அவர் என்ன இறைவனுக்கு சமம் ஆயிட்டாருங்கிற லெவலுக்கு கொண்டு போய் இன்னைக்கு அந்த அதாவது சமாதியில் அடைக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு நம்பிக்கொண்டு என்ன செய்யறாங்க, இது ஒரு மூட நம்பிக்கை தான். அவங்களை அறியாம போய் என்ன செய்யறாங்க, இறைவனுக்கு சமமா ஆக்குறாங்கன்னு தெரியாம அந்த இணை வைப்புல முழுகிறாங்க. இறந்த பின்னாடி இப்படி தன்மை வந்துருச்சுன்னு வழங்குறாங்க. சவுலை ஒருபோதும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்லடியாராக இருந்தாலும் அவர் இறந்துட்டார் சொன்னா அவர் சுத்தி நடக்கிற எந்த நிகழ்வுமே அவருக்கு தெரியாது. அவர் என்ன ஆன்ம உலகத்துக்கு போயிடார், அவருடைய உயிர் கைப்பற்றப்படுது. அதனால அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கணும். இப்படி தர்காவாதிகள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் என்னன்னு சொன்னா, இதே பரிசுத்த குரான்ல அதாவது 2வது அத்தியாயத்துல 154 வசனத்துல சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து ஆதாரமா போடுறாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது நல்லவங்கள இறந்தவங்களாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆதாரம் போடுறாங்க. தர்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இறக்கல, அவங்க மௌத்தாகலங்கிறதுக்கு இந்த வசனத்தை ஆதாரமா போடுறாங்க. அதாவது என்ன வசனம் சொன்னா, 2வது அத்தியாயத்தில் 154வது வசனம், அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்தோர் என கூறாதீர்கள், மாறாக உயிருடன் உள்ளனர், எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் சொல்லி அல்ல அந்த வசனத்தை சொல்றான். அல்லாவுடைய பாதையில போய் போரிட்டு சைதான சைதுகளை நீங்க இறந்தவன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க, ஆனா நீங்க உணர மாட்டீர்கள் சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் இல்லையா? பாத்தீர்களா? அவங்க சாகல, அந்த கபருக்குள்ள இருக்கிற நல்லடியார்கள் உயிரோட தான் இருக்காங்கிற மாதிரி இந்த வசனத்தை ஆதாரமா காட்டி அந்த ஒரு தான் செய்யக்கூடிய இணைவைப்பான காரியத்துக்கு ஆதாரமா காட்டுறாங்க. ஆனால் அல்ல அந்த வசனத்தை என்ன சொல்றான், நீங்கள் உணர மாட்டீர்கள், அவர் உயிரோட இருக்கிறாங்க, நம்ம உணர முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள என்ன செஞ்சான், உயிரோட வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றான். அது அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 169 வசனத்திலயும் இந்த வசனம் வருது. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை நீங்கள் இறந்தவர் என்று கூறார்கள், அல்லாஹ்விடத்தில் உயிரோட இருக்கிறார்கள், ஏன் நீங்க உணர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவரை இறந்தவர் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க, என்ன விளக்கம் சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பயே விளக்கம் சொல்லிட்டாங்க. இது என்ன விளக்கம் தெரியுமா? கபர்ல கிடையாது உயிரோடு இருக்கிறது. அவர் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க உயிர் கைப்பற்றப்பட்டு ஷஹீதுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு ஒரு பச்சை நிறத்து பறவையுடைய அந்த உடம்பு கூட்டுக்குள்ள உயிர் செலுத்தப்பட்டு சொர்க்கத்தில் சுத்தி திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பச்சை நிறத்து பறவைகளை போல சொர்க்கத்துல பறந்து திரிகிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல 3834வது செய்தியாக இடம்பெற்றிருக்குது. இதை அறிவிக்கிறாங்க இப்ப மசூத் ரயிலாங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. அப்ப கபர்ல அடைக்கக்கூடிய ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவங்க நேரடியாக அல்லாஹ் இடத்துல அவங்க உயிர் கை கொண்டு போகப்பட்டு அவங்களுடைய அந்த உயிர் பச்சை நிறத்து பறவையுடைய உடம்புக்குள்ள புகுத்தப்பட்டு அது சொர்க்கத்துல பறந்த ஆனந்தமா தெரியக்கூடிய அந்த செய்தியை தான் அல்லாஹ் சொல்லினான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கபர்ல உயிரோடு இருக்கான்னு நம்பிக்கொண்டு எத்தனை மக்கள் நீங்க கபர்களுக்கு போறாங்க, யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்ப இறந்துட்டாங்க சொன்னா அவங்க எந்த உணர்வு, சுற்றி நடக்கக்கூடிய எந்த உணர்வுமே தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது, என்ன நடக்குதுன்னே அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. கபருக்கு போறவங்க யாரு என்ன அவங்களாம் கண்டுபிடிக்க முடியுமா? ஒருபோதும் முடியாதுங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். இறந்தவங்க செவியேற்க மாட்டாங்க, இறந்தவங்க எதையும் உணர மாட்டாங்க, இறந்தவங்க இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை, இந்த உலகத்தில் நடக்கிறே தெரியாதுங்கிற விஷயத்த இறைவன் பரிசுத்த குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 259 வசனத்தை சொல்லி காட்டுறான். 259 வசனத்தை என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அதாவது ஒரு நல்லடியார் ஒரு கிராமத்தின் வழியா போறாரு. போகும்போது அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு கிடக்குது. ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டு அந்த கிராமமே சிதிலமடைஞ்சு, வீடுகள்லாம் இடிஞ்சு, வாகனங்கள்லாம் இறந்து, மனிதர்கள்லாம் செத்து அப்படியே கிடக்காங்க. ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்குது. அந்த கிராமம் அழிஞ்சு கிடக்குது. எல்லாமே எலும்புகளாகவும் செத்து போன அந்த மச்சங்களாகவும் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பயணத்துல போறவர் அந்த கிராமத்தை பார்த்து நினைக்கிறாரு, இப்படி இறந்து போன இந்த எலும்புகளையும் இந்த மக்கி போன இந்த உக்கி போன எலும்புகளையும் இறைவன் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புமா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள சந்தேகம் வருது. சந்தேகம் என்ன செய்யறாரு சொல்ல, அப்படி ஒரு மரத்தடியில படுக்கிறாரு. இறைவன் அவரை 100 வருஷம் தூங்க வச்சதான் சொல்றான். 100 ஆண்டுகள் அவரை நாங்க உறங்க வைத்தோம். உறங்க வச்சுட்டு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறான். உயிர் கொடுத்து எழுப்பி கேட்கிறான்,
நீங்க எவ்வளவு வருஷம் தூங்குறீங்கன்னு கேட்கறான். அப்ப அந்த நல்லடியார் சொல்றாரு, நான் எவ்வளவு காலம் தூங்கியிருப்பேன், நான் ஒரு 1/2 நாள் தூங்கியிருப்பேன், ஒரு நாள் தூங்கி. அவனால கெஸ் பண்ண முடியல, அவனால எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறதே அவனால உணர முடியல. ஏதோ 1/2 நாள் ஒரு நாள் தூங்கியிருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இறைவன் சொல்றான், 100 வருடங்கள் உங்களை தூங்க வச்சுட்டேன், 100 வருஷம் தூங்கிட்டீங்கிறான். 100 வருஷம் தூங்கினவருக்கு தெரியல, 100 வருஷம் மௌத்தாயிட்டார், 100 வருஷம் மௌத்தாக்கிட்டான். உலகத்திலே மையத்து கிடக்குது, அப்படியே மையத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கிறான், 100 வருஷமா கிடக்குது. அப்ப இதுக்கு ஆதாரமா அல்லன்னு சொல்றான், நீங்க பயணித்து வந்த அந்த கோவேறு கழுதியை பாருங்கிறான். இவங்க பயணித்து வந்த கோவேறு கழுதியை பார்த்தா அப்படி செத்து எலும்பாக அப்படி மண்ணுக்குள்ள கிடக்குது, அப்படி எலும்பு கூட நிக்குது. அப்படி அந்த உயிரோட வந்த கோவேறு கழுதை இறந்து போய் அதுல சதைகள்லாம் மண்ணுக்குள்ள விழுந்து மக்கி என்ன அப்படி உக்கி போய் கிடக்குது. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரெண்டாவது கொண்டு வந்த சாப்பாடை பாருங்கிறான். சாப்பாடை பார்த்தா அப்படி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்த சாப்பாடு பொட்டலங்கள், அந்த கட்டுச்சாதங்கள்லாம் அப்படியே இருக்குது. இதை வச்சுட்டு சொல்றான், பார்த்தீர்களா, இப்பொழுது நீங்க பாருங்க, நீங்க இந்த மக்கி போன எலும்புகளை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான சந்தேகப்பட்டீங்களா, இப்போ நீங்க பாருங்க, உங்களுடைய கோவேறு கழுதியை உயிர்ப்பிக்கிறோம் பாருங்கிறான். அப்படி கண்ணு முன்னாடி லைவ்ல காட்டுறான். கோவேறு கழுதியுடைய அந்த மக்கி போன அந்த சதைகள்லாம் அப்படியே அந்த எலும்புகள்ல பொருத்தி, அந்த தோள்கள் பொருத்தி அப்படியே என்ன செய்யுது, அந்த அவங்க முன்னாடி பயணிச்சு வந்த அந்த கோவேறு கழுத மாதிரி மாறக்கூடிய காட்சியை, இறைவன் உயிர் கொடுக்கக்கூடிய காட்சியை, இறந்த பின்னாடி மண்ணோட மன மக்கி போன அந்த கோவேறு கழுதை உயிர்ப்பிக்கக்கூடிய காட்சியை நல்லடியார் கண்கூடா பாக்குறார். அப்ப நிச்சயமா இவர் சொல்றாரு, அதை பார்த்துட்டு நிச்சயமா அல்லாஹு தஆலா அனைத்து பொருள்கள் மீது அதிகாரம் முடியும்னு சொல்றாரு. அப்ப மறுமை நாள் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய காட்சி சத்தியம்ங்கிறத அதை பார்த்து உணர்றாரு. ஆனா 100 வருஷம் தூங்கிட்டு இருந்தாதே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? 100 வருஷமா அந்த உலகத்துல மௌத்தாக்கி போட்டிருந்தான். பெரிய 100 வருஷம், பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு மரணம். 100 வருஷமா தன்னுடைய கோவில் கதை என்னாச்சு, கட்டுச்சாதம் என்னாச்சு, என்ன நடக்குன்னே தெரியல. இன்னும் எழுப்புன பின்னாடி கூட எவ்வளவு தூங்கணும்னால உணர முடியல. அந்த அளவுக்கு தன்னை சுத்தி நடக்குன்னே தெரியல. இவர் நல்லடியார், இறைவன் சொல்லக்கூடிய நல்லடியார். இந்த நல்லடியாருக்கே இந்த நல்ல நிலைன்னு சொன்னா, நீ உலகத்துல எல்லாருக்கும் அந்த நிலை தானே. இன்னைக்கு கபூல் அடக்கக்கூடிய நல்லடியாரா என்ன சொல்லி மறுமையெல்லாம் தெரிய வரும். அப்படி நல்லடியாரா இருந்தாலும் கூட அந்த கபருக்கு போறது, சமாதிக்கு போறது, தர்காவுக்கு போறது உணர முடியுமா? அப்ப இதை வச்சு பார்க்கும்போது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த உலகத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. யார் வர்றா, யார் போறா, நீ கொடிமர ஏத்தனானா, கந்தூரி வச்சானா, என்ன செஞ்சா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதைத்தான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். இறந்த துனியாவிலே வச்சக்கூடிய மையத்து அப்படியே துனியாமலே இருக்குது. 100 வருஷமா நடந்துச்சு, அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிலையில் நல்லா வச்சிருந்தான். அதனால சகோதரர்களே, முஸ்லீம்கள் இன்னைக்கு மரணித்து உலகத்துல இறந்து போன அந்த கபர்களை இன்னைக்கு இறைவனுக்கு சமமா வைத்து வழிபடக்கூடிய காரியம் இருக்குது. எவ்வளவு பெரிய கைசன். இறந்து விட்டார்கள், இறைவன் மரணிக்காதவன். இந்த தெளிவு கூட இல்லாம இன்னைக்கு இறைவனுக்கு சமமாக அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அவுளியாக்களை வைத்து அங்க போய் கையேந்தி பிரார்த்திப்பது, தன்னை குறைகளை சொல்வது, குழந்தை வரம் கேட்பது, வியாபாரத்துல பறக்கத்தை கேட்பது, விவசாயத்துல அபிவிருத்தியை கேட்பது, நோய் நொடியை நீக்கும்படியாக கேட்பது, அங்க போய் பத்தி குச்சி பொருத்துவது, அங்க விளக்கு போடுவது, அங்க பார்த்தீங்கன்னா கொடிமரங்கள் நடுவது, அங்க இருக்க தர்காவுக்கு மண்ணாளி கொண்டு வந்து வீட்டுல வைப்பது, அங்க இருக்கக்கூடிய அந்த கபூர்ல வச்சு எடுத்த தண்ணிகளை வாங்கி எனக்கு ஜம்ஜம் தண்ணி மாதிரி அந்த கபூர்ல வச்சு எடுத்தா அதுக்கு நோய் நிவாரணம் வந்துருச்சு, தண்ணி எடுத்து குடிப்பது, விளக்குல போட்ட எண்ணெயை எடுத்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அதை சாப்பிடுவது, எவ்வளவு அதுக்கு ஒரு மருத்துவ குணம் வந்ததான் நம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதையில பயணிக்கிறது எவ்வளவு கை சேதம் என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காக தான் நம்ம சொல்றோம். அதில் சோதரில் இது ஒரு விஷயம். இன்னொரு சம்பவத்தால சொல்லி காட்டுறாங்க. குரான்ல 18வது அத்தியாயத்துல 19, 20வது வசனங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வந்த பனி இஸ்ரவேலை சேர்ந்த சில இளைஞர்கள், அந்த காலத்துல அநியாயக்கார அரசனுடைய அந்த ஒரு அநீதியான ஆட்சி, அதாவது ஈமானுக்கு மாற்றமான, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஆட்சி பிடிக்காம அந்த இளைஞர்கள் சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி நாட்டை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வெளியே போய் ஒரு மலையில் இருக்கக்கூடிய குகையில தங்கிறாங்க. சூரத்துல் கௌஃப்னு சொல்லக்கூடிய குகைவாசியுடைய வரலாறு. அந்த குகையில தங்கின அந்த அந்த சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா பல 100 மடங்கா தூங்க வச்சிட்டான். அது அல்லாஹ் தான் அந்த எண்ணிக்கை அறிவான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பல 100 வருடங்களா தூங்க வச்சு அவங்கள மரணிக்க வச்சு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறான். எந்திரிச்சு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தூங்கணும், ஒரு 1/2 நாளா இருக்குமா, 1 நாளா இருக்குமான்னு சொல்லி எவ்வளவு காலம் தூங்கினே அதாவது யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அறிய முடியல. அந்த குகைவாசி என்ன செய்யறாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த அதாவது அவங்களுடைய தலைமுறையே மாதிரி இன்னொரு தலைமுறை வந்துருச்சு. அவங்க தலைமுறை மாதிரி இன்னொரு தலைமுறை வந்து அங்க வேறொரு ஈமானுக்கு சாதகமான ஆட்சியெல்லாம் உருவாயிருச்சு. அந்த நிலை கூட அவங்களுக்கு தெரியாம சில வெள்ளிக்காசுகள் எடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காண்டி சில சகோதரர் போகும்போதுதான் அந்த ஊருக்குள்ள பார்த்தா எல்லாமே மாற்றமா இருக்குது. அந்த நாணயத்தை பார்த்து மக்கள் எந்த காலத்து மக்கள் கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த காலங்கள், அந்த ஜெனரேஷனே மாறி போச்சு. அது அந்த
குகைக்குள்ள படுத்துற அந்த குகைவாசிகள் அந்த தோழர்களுக்கு தெரியல, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இறந்து போயாச்சுன்னா தன்னை சுத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குது, உலகத்துல என்ன காரியம் நடக்குது எதுவுமே இறந்தவங்களுக்கு தெரியாது. இது அந்த குகைவாசிகள் சம்பவத்தை சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஈமானுடைய உயர்ந்த தோழர்கள், ஈமானுடைய சகோதரர்கள், ஈமானை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் நாட்டை விட்டு போனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சிலாகித்து அந்த சகோதரர்களை அவங்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கி அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற செய்தானா எவ்வளவு நல்லடியாரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்லடியார் இந்த உலகத்தை நடக்குன்னே அவங்களால யூகிக்க முடியலையே. பிற எப்படி இறந்தவன் நல்லடியார் உலகத்துல தன்னை சுத்தி நடக்கக்கூடிய காரியத்தை எப்படி அவங்களால அறிந்து கொள்ள முடியும்? தன்னிடத்துல வரக்கூடிய மக்களை பத்தி எப்படி அவங்க தெரிய முடியும்? கேட்கிற பிரார்த்தனை எப்படி செவிய இருக்க முடியும்? அவங்க எப்படி பதிலளிக்க முடியும்? இந்த உலகத்துல எப்படி அவங்க தன்னை உணர்றாங்கன்னு சொல்லி எப்படி தப்பா விளங்குறாங்க? ஒருபோதும் மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த உலகத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பர்சக்னு திரை மறைவுக்கு அப்பால ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, தன் இடத்துல யார் வர்றா, எவர் போறா, என்ன காரியம் நடக்குது எதுவுமே தெரியாது. அப்படி நிலைக்கு போயிடுவாங்க. அயல சகோதரர்களே, இதை தெளிவாக நமக்கு இஸ்லாம் தெளிவா சொல்லுது. அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு தஆலா என்றும் மரணிக்காமல் ஜீவித்திருப்பவன், உயிரோடு இருப்பவன், அவன்தான் இறைவன். மற்ற உலகத்திற்கு எல்லா நபிமார்களும் உலகத்துல எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, எல்லாம் செத்து போயிடுவாங்க. உலகத்துல எல்லாமே மரணிக்க, குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைச்சுதான் மௌத்தாயிடுவாங்க. இப்ப மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க கடவுளாக இருக்க முடியாதுங்கிற மிகப்பெரிய வேறுபாட்டை இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது இறைவன் தான் ஹயாத்தா இருக்கக்கூடியவன், அவன் தான் என்று உயிரோடு ஜீவித்து இருந்து தன்னுடைய படைப்புகளை கண்காணிக்கக்கூடியவன், தன் படைப்புகளை போஷிக்கக்கூடியவன், தன் படைப்புகளுக்கு எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தினால் கையேந்த வேண்டும், அவனிடத்துல தான் தொழுது தன்னுடைய பிரச்சனைகளை முறையிட வேண்டும். அவன் தான் செவி இருக்கக்கூடியவன், அவன் தான் அறியக்கூடியவன், அவன் தான் நமக்குள்ள பிரச்சனை அனைத்தும் உற்று நோக்கி அறியக்கூடியவன், மற்ற யாருக்கு உலகத்துல தெரியாது. அப்படிப்பட்ட இறைவனை விட்டுவிட்டு இன்னைக்கு இறைவன் அல்லாத படைப்பட்டு போய் கையேந்தி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது எந்த பிரயோஜனம் தராது மட்டுமல்ல, நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையில கை சேதப்பட்டாலும் ஆகிவிடுவோம் சகோதரர்களே. அதனால அல்லாஹு சமதுன்னு சொல்றானே, அல்லாஹ் எந்த தேவைகளும் இல்லாதவன், மனிதனுக்குள்ள எந்த தேவைகளும் கிடையாது. அவனுக்கு உணவு தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, வீடு தேவையில்லை, மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, ஓய்வு எதுவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்மை படைத்த இறைவன். அந்த இறைவனை அறிந்து அவனையே வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்கள் ஆகிவிட வேண்டும் என்று கூறி இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹு சமது, அல்லாஹு தேவைகளற்றவனா இருக்கானே எப்படிங்கிற விஷயத்த நீ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லோரையும் உண்மையான ஏகத்துவத்தை நிலைத்து நின்று மரணிக்கும் போது ஏகத்துவத்துடன் மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மள ஆக்கியல்வானாக என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.